அண்மைச் செய்தி. கேரளாவில் ஐடி ஊழியர் ஒருவரை கடத்தி தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் ஐடி ஊழியர் ஒருவரை கடத்தி தாக்கியதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாகியுள்ளார். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் மதுபான விடுதியில் நடிகை லட்சுமி மேனன் தரப்புக்கும் ஐடி ஊழியர் தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த புகார் தொடர்பாக போலீசார் தேடி வரும் நிலையில் நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. எர்ணாகுளம் வடக்கு பாலத்துல ஒரு மதுபான பார்ல ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளம் ஐடியூர் அலியார் என்பவரை கடத்தி அடித்து துன்புறுத்திய வழக்குல எர்ணாகுளம் டவுன் வடக்கு போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் மிதுன், அனீஷ் மற்றும் சோனாமோல் ஆகிய 3 பேரை கைது செய்திருப்பதாகவும் நடிகையா இருக்கக்கூடிய லட்சுமி மேனனை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இரு தரப்புக்கு இடையே இந்த பார்ல தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த மோதல் போக்குல அந்த இளைஞரை அடித்து காரில் ஏற்றி கடத்தப்பட்டதாகவும் வழக்கு தொடரப்பட்டிருக்குது. இந்த வழக்குல சோனாமோலின் புகாரின் போது எதிர்கொலை சென்றவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த இளைஞரை கடத்தி அடித்த கும்பலில் லட்சுமி மேனன் இருந்ததாகவும் அந்த இளைஞர் புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில லட்சுமி மேனனை போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக நடிகையிடமும் போலீசார் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்ட நிலையில நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாகிவிட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழில கும்கி, சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட படங்கள் நடித்து பிரபலமானவர் லட்சுமி மேனன். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அவர் நண்பர்களோடு மதுபான கூடத்துக்கு சென்ற போது தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தகராறுல இரு தரப்பும் மோதி கொண்டதுல இந்த இளைஞரை அலி என்ற இளைஞரை காரில் கடத்தி சென்று அடித்து சித்திரவதை செய்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து 3 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட கும்பலில் ஒரு பெண் சோனாமோல் என்ற பெண்ணின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எதிர்குழுவை சேர்ந்த ஒருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தான் லட்சுமி மேனன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாரில் ஏற்பட்ட மோதல்ல நடிகை தலைமறைவாகி இருப்பதாகவும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் எர்ணாகுளம் வடக்கு மண்டல போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.